வணக்கம், வெல்கம் டு எலிமெண்டரி ஸ்டூடெண்ட் சேனல். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, பாஸ்டில் ஒரு விஷயம் நடந்திருக்கணும், நீ செஞ்சிருக்கணும், நீ பண்ணியிருக்கணும் அப்படின்னு நம்ம பேசுவோம் இல்லைங்களா. பாஸ்டில் கடந்த காலத்தில் ஒரு விஷயத்த நீ பண்ணியிருக்கணும், இல்லை நீ செஞ்சிருக்கணும், இல்லை செஞ்சிருக்கலாம் அப்படின்லாம் நம்ம அட்வைஸ் மாதிரி கொடுப்போம் இல்லைங்களா. அதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படிங்கிறதா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம். இப்போ உதாரணத்துக்கு நீ நீ ஊருக்கு போயிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த இடத்துல ஊருக்கு போயிருந்திருக்கணும்னு சொல்றோமே தவிர, ஆனா அவங்க ஊருக்கு போகல. ஊருக்கு போகாதவங்கள தான் நீ போயிருக்கணும், நேத்து நீ ஏன் போகாத விட்ட அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இப்போ பாஸ்ட்ல ஒரு விஷயம் செஞ்சிருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம், இப்ப சொல்றோம், பிரசன்ட்ல சொல்றோம், நீ போயிருக்கணும், படிச்சிருக்கணும், நடந்திருக்கணும், விளையாடி இருக்கணும், சாப்பிட்டுருக்கணும் அப்படின்னு இப்ப சொல்றோம். எதை? பாஸ்ட் நிகழ்வை நம்ம இப்ப பேசிக்கிறோம். ஆனா அந்த நிகழ்வு நடந்துதா நடக்கலையா? நடக்கல. நடக்காத ஒரு விஷயத்தை தான் நீ செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றது. ஓகேங்களா? நம்ம சென்டென்ஸ் பார்த்தா உங்களுக்கு புரிய வரும். இப்ப பாருங்க, பாஸ்ட் ஈவெண்ட் இது எல்லாமே முடிஞ்சு போன விஷயத்த இப்ப நம்ம பிரசன்ட்ல பேசுறோம். ஆனா எப்ப முடிஞ்சது? பாஸ்ட்ல முடிஞ்சு போன விஷயத்த பிரசன்ட்ல பேசும் பொழுது எப்படி பேசலாம், எந்த சூழல்ல பேசலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். பாருங்க, செய்திருக்க வேண்டும், நீ படிச்சிருக்க வேண்டும், நீ சமைச்சிருக்க வேண்டும், நீ விளையாடி இருக்க வேண்டும், நீ எழுதியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இப்போ நம்ம எப்படி ஸ்ட்ரக்சர் பேசலாங்கிறத பார்க்கலாம். செய்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தூய தமிழ், செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது நம்ம பேச்சு வாக்குல சொல்லுவோம். ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரி சொல்லும் போது செய்திருக்க வேண்டும் இல்லை நீ செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல ஒரு ஒரு செட் ஆஃப் வேர்டு இருக்குங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். ஓகேங்களா? இதுக்கு என்ன போடணும்னா ஷுட் ஹாவ், ஷுட் ஹாவ் போடணும். ஓகேங்களா? செஞ்சிருக்க வேண்டும், படிச்சிருக்க வேண்டும், விளையாடி இருக்க வேண்டும், நீ அந்த பார்ட்டிக்கு போயிருக்க வேண்டும், இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா. போயிருக்கணும், செஞ்சிருக்கணும், அந்த நும் இல்லைன்னா வேண்டும், இந்த இதை அந்த சவுண்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சொல்ற சவுண்டு அந்த சுச்சுவேஷன்ல ஷுட் ஹாவ் பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் வேர்ப் 3 பயன்படுத்தணும். ஓகேங்களா? இப்போ வேர்ப் 3னா ஒன்னே ஒன்று சொல்றேன் பாருங்க. ஈட், ஈட்னா சாப்பிடு. ஈட், ஏட் சாப்பிட்டேன். ஈட்டன் இங்க சொல்லுவோம் இல்லைங்களா. இதுதான் வேர்ப் 3, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்போ அந்த வேர்ப் 3 தான் இங்க யூஸ் பண்ணுவோம். வேர்ப் 1ஐயோ வேர்ப் 2வோ யூஸ் பண்ண கூடாது. ஓகேவா? செஞ்சிருக்க வேண்டும், பாஸ்ட்ல ஒரு விஷயத்த நீ செஞ்சிருக்க வேண்டும்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. அதுக்கு தான் இந்த ஸ்ட்ரக்சர். பார்த்துக்கோங்க. ஷுட்னா வேண்டும், அது எல்லாருக்கும் தெரியும். ஷுட் ஹாவ் அப்படின்னு பேசும்போது அங்க verb 3 வச்சுக்கணும். ஓகே, காட் இட்? நெக்ஸ்ட் பாருங்க, முன்ன பார்த்தது செஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். இப்ப பாருங்க, செய்திருக்கலாம். இந்த லாம் சவுண்ட் வரும். செஞ்சிருக்கலாம், நீ போயிருக்கலாம், நீ அவள்கிட்ட போய் பேசியிருக்கலாம், இல்ல நீ வந்திருக்கலாம் இங்க. அப்ப அந்த லாம் லாம் சவுண்ட் வந்ததுன்னா அதுக்கு என்ன நம்ம பேசணும், என்ன வேர்டு சொல்லணும் பாருங்க. சப்ஜெக்ட், எந்த சப்ஜெக்ட் வேணாலும் ஓகே தான். சப்ஜெக்ட், இந்த லாம் இல்லைன்னா முடியும், செஞ்சிருக்க முடியும் அப்படின்னு வந்தாலும் ஓகே தான். இதுக்கு குட், குட் ஹாவ் பிளஸ் verb 3. ஓகேங்களா? இந்த லாம் லாம் சவுண்ட் வருதுங்களா. எழுதியிருக்கலாம், ஆமா நான் படிச்சிருந்திருக்கலாம் ஆனா விட்டுட்டேன், நான் போயிருந்திருக்கலாம் ஆனா போகாம விட்டுட்டேன். இந்த விஷயம் எல்லாமே நடக்கலங்க, நடந்த மாதிரி நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அப்ப இந்த லாம் சவுண்ட் வந்ததுன்னா குட் ஹாவ், அது கூட verb 3. நெக்ஸ்ட் பாருங்க, செஞ்சிருப்பேன், நான் போயிருந்திருப்பேன், எங்க அம்மாட்ட பேசியிருந்திருப்பேன், இல்லைன்னா என் ஃப்ரெண்டை பார்த்துருந்துருப்பேன்,
நான் உதவி கேட்டிருந்திருப்பேன். அந்த பேன் பேன் சவுண்டு வருது இல்லைங்களா, இதுக்கு பாத்தீங்கன்னா would have plus verb 3. ஓகேங்களா, இந்த சவுண்டை மட்டும் பார்த்துக்கோங்க. சவுண்டுனா என்ன, அந்த கடைசியில முடியறது தான். would haveனா லாம் 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 சவுண்ட் வரும். இந்த would haveனா வச்சிருந்திருப்பேன், போயிருந்திருப்பேன், பார்த்துருப்பேன், அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா, அது would have. நான் செய்திருப்பேன், நான் செஞ்சிருக்க வேண்டும், பார்த்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா should have. ஓகேங்களா, இந்த சென்டென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரிய வரும். இப்போ பாருங்க, should have வந்து should எல்லாமே பாருங்க, should have, could have, would have, must have, இது எல்லாத்துக்கும் verb 3 தாங்க வரும். ஓகேங்களா, இந்த must, would, should, would இதை மட்டும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா verb 1 வரும். அது கூட have சேர்க்கிறோம்ல, அதனால verb 3 தான் அங்க போடும். ஓகே, காட் இட். இந்த ஸ்ட்ரக்சரை நல்லா பார்த்துங்க. இது எப்ப பயன்படுத்தலாம்னா டியூட்டி. should have எப்ப பயன்படுத்தலாம்னா டியூட்டி, நம்மளுடைய கடமை. நம்ம கடமையே நம்ம செஞ்சிருக்கணும் அப்படின்னு நம்ம செஞ்சிருக்கணும், இல்லைன்னா நீ செஞ்சிருக்கணும் நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த சுச்சுவேஷன்ல should have பயன்படுத்திக்கலாம். செஞ்சிருக்க வேண்டும், அந்த வேண்டும் வேண்டும் சவுண்டு வரும்பொழுது should have பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் பாருங்க, could have எப்பன்னா செஞ்சிருக்கலாம். இந்த லாம் சவுண்டு வருது இல்லைங்களா, எபிலிட்டினா அது நம்மளோட திறமையா இருக்கட்டும், இல்லை மற்றவங்களோட தான் இருக்கட்டும். நீ இதை செஞ்சுருக்கலாம், உன்னால முடிஞ்சிருக்கும், ஆனா நீ செய்யாம விட்டுட்ட, செஞ்சுருக்கலாம். இந்த லாம் சவுண்டு வந்தா would have. ஓகேங்களா, would have வந்து கெஸ் பண்றது. அவன் பார்ட்டிக்கு போயிருந்திருப்பான், இல்லைன்னா அவன் இங்க வந்திருந்திருப்பான் அப்படின்னு கெஸ் பண்ணுவோம். வந்திருந்திருப்பான், செஞ்சிருந்திருப்பான், அந்த இன் சவுண்டு வர்றதுதான் would have. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, must have அப்படின்னா கம்பல்சரி, கண்டிப்பா போயிருந்திருக்கணும் அப்படின்னு அங்க அழுத்தம் கொடுத்து சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் must have. ஓகே, காட் இட். சென்டென்ஸ் வாங்க புரியும். பாருங்க, should have ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், வேண்டும், நீ செஞ்சிருக்க வேண்டும், நீ படிச்சிருக்க வேண்டும், நீ உட்கார்ந்து இருக்க வேண்டும், இல்லை நீ டிவி பார்த்துட்டு இருந்திருக்கணும், நீ வெளியில போயிருக்க கூடாது, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் வேண்டும். இது தூய தமிழ்ல சொல்லிருக்கேன், இது பேச்சு வாக்கில் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, இப்ப பாருங்க, நீ படித்திருக்க வேண்டும், அப்ப அது உன்னோட டியூட்டி. நீ இந்த வயசுல நீ படிச்சிருக்கணும், நீ படிக்காம விட்டுட்ட, அந்த செயல் அங்க நடந்ததா? நோ. இந்த இப்ப பாக்குற would have, should have, must have, could have எல்லாமே அந்த செயல் நடக்கலங்க. நடக்காத ஒன்னதான் நீ செஞ்சிருக்கணும் அப்படின்னு நம்ம இப்ப சொல்ல வரோம். ஓகேங்களா, இப்ப பாருங்க, சப்ஜெக்ட் யாரு, யூ பிளஸ், இதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிடுறேன் பாருங்க, இது எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்டுங்க. ஃபர்ஸ்ட் எதை சேர்த்துக்கணுங்க, சப்ஜெக்ட். அது எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் கவலையே கிடையாது. ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், எனி நேம், எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் ஓகே தான் சப்ஜெக்ட். இதுல ஏதாவது ஒண்ணு நம்ம சூஸ் பண்ணிக்கணும். would have, should have போடுறதா, இல்ல would have போடுறதா, இல்ல must have போடுறதான்னு நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா verb 3ங்க, அவ்வளவுதான். இப்போ verb 3ன்னா இப்ப என்னன்னு சொல்லியிருப்போம் முன்னாடியே, go, went, gone, இதுதான் verb 3. ஓகேங்களா, play, played, played, இதுதான் verb 3. அப்ப நம்ம verb 3 தான் இது எல்லாத்துக்குமே பயன்படுத்தும். ஸ்ட்ரக்சர் நல்லா பார்த்துக்கோங்க. பாருங்க, யூ, சாரி இது பிளஸ் வந்துருச்சு, யூ should have, சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து நம்ம என்ன போட போறோம், வேண்டும்னு வருதுல்ல, அதனால யூ should have, நீ என்ன பண்ணிருக்கணும், படிச்சிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம். இப்ப ஒன்னும் இல்லை, உங்களுக்கு எக்ஸாம்பிள் பண்ண சொல்றேன். ஒருத்தன் ஃபெயில் ஆயிட்டான், நாம அவன் அழுது உட்காந்துருப்பான், அவன்கிட்ட போய் நம்ம சொல்லுவான், ஏய் நீ படிச்சிருக்கணும், இப்ப உட்காந்து அழுது என்ன பண்றது, நீ படிச்சிருக்கணும், நீ படிக்காம விட்டுட்ட. அப்ப அவன் படிக்கல, ஆனா நம்ம என்ன சொல்றோம், நீ படிச்சிருந்தா நீ இப்ப பாஸ் பண்ணிருப்ப, நீ நான் படிக்கலையே அப்படின்னு அந்த இடத்துல போய் அவனுக்கு நம்ம அட்வைஸ் கொடுக்குறோம்ல, அட்வைஸ் கொடுக்குறோம், இல்லைன்னா அவனோட டியூட்டியை அவனுக்கு உணர்த்துறோம், நீ படிச்சிருக்கணும்டா அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் படிச்சானா
இல்ல. அவன் படிச்சிருந்தா அவன் பாஸ் பண்ணிருப்பான்ல. அப்ப அந்த செயல் நடந்துதா? நடக்கல. இப்ப நடக்காத ஒண்ணுதான் நடந்த மாதிரி இப்ப நம்ம அவங்ககிட்ட சொல்றோம். நீ படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றோம். யூ ஷுட் ஹாவ் ஸ்டடீடு. அவ்வளவுதான். பாருங்க, சப்ஜெக்ட் ஷுட் ஹாவ், verb 3. ஓகேங்களா? நீ படித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம். இப்ப பாருங்க, நீ உன்னுடைய பெற்றோர்களுக்கு உன்னுடைய பெற்றோருக்கு கால் பண்ணிருக்கணும். நீ உன் பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணிருக்கணும். நீ பண்ணாம விட்டுட்டது உன் தப்பு. அதுதான் சொல்ல வரும். ஓகேங்களா? அப்ப இந்த விஷயம் நடந்துதா? அவன் கால் பண்ணல. கால் பண்ணாத ஒருத்தரை தான் நம்ம போய் சொல்றோம். நீ கால் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, யூ should have, you should have called. கால்டுன்னு போடணும், verb 3 போடணும். யூ ஷுட் ஹாவ் கால்டு. யாருக்கு? உன்னுடைய பேரண்ட்ஸுக்கு. யுவர் பேரண்ட்ஸ். இப்போ ஒன்றும் இல்லை, டெய்லி இப்போ என்ன வச்சுங்களேன், நான் டெய்லி எங்கள் அம்மா அப்பாட்ட பேசுவேன். இப்போ ஒரு வாரமா பேசல, என்னோட வேலை பளு காரணமா நான் பேசல, இருந்தாலும் நான் ஃபீல் பண்றேன், ஐயோ நம்ம அம்மாட்ட பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றேன்னு வச்சுங்களேன். நம்ம ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்லுவாங்க, நீ உங்க அம்மாட்ட பேசியிருக்கணும், நீ பேசியிருக்கணும், நீ பேசியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுதான் இது. யூ ஷுட் ஹாவ் கால்ட் யுவர் பேரண்ட்ஸ். அப்ப இது என்ன அர்த்தம்? நாங்க பேசலங்கிறது தான் அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்ப பாருங்க, ஷுட் ஹாவ்ல இன்னொரு 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். நீ ரிப்போர்ட்டை முடிச்சிருக்க வேண்டும். அது உன்னோட டியூட்டி. ஒரு கம்பெனில வேலை செய்வீங்க, அவங்க கொடுத்துருக்க நேரத்துக்கு நம்ம அந்த ஃபைலை என்ன பண்ணிருக்கணும், முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஆனா நம்ம முடிச்சோமா? முடிக்கல. முடிக்காதனாலதான் அவர் ஏதாவது நம்ம பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாரு. அப்ப நம்ம போய் சொல்லியிருக்கணும், நீ முடிச்சிருக்கணும், நீ முடிக்கல, அதனால உனக்கு அவரு இந்த இதை உனக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அப்ப பாருங்க, யூ should have, you should have முடிச்சிருக்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? finished. You should have finished the report. நீ அந்த ரிப்போர்ட் என்ன செஞ்சிருக்கணும்? முடிச்சிருக்க வேண்டும், இல்லைன்னா முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றோம். அந்த சவுண்டை மட்டும் பார்த்துக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, அவ என்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கணும், அவ என்கிட்ட கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்றோம். அப்ப அவ கேட்டாளா? நோ, அவ கேட்கலன்னு தான் அங்க அர்த்தம். ஓகேங்களா? அப்ப பாருங்க, அவள், ஷீ, வேண்டும்னு வந்தாவே என்ன போடணும்? சாரி, should have கேட்டிருக்கணும். she should have asked, கேட்டிருக்கணும். யாருக்கிட்ட? என்கிட்ட. asked me, என்ன கேட்டிருக்கணும்? help, for help. அவ என்கிட்ட உதவி கேட்டிருக்க வேண்டும். உதாரணத்துக்கு, இது நம்ம ஃப்ரெண்டு நம்மள்ட்ட வந்து கேட்குறான், அவ பாவம் இல்ல, நீ அவளுக்கு உதவி செஞ்சிருக்கலாம் அப்படின்னு அவன் சொல்றான்னு வச்சுக்கீங்க. நம்ம என்ன சொல்லுவோம், அவ என்ன முதல்ல ஹெல்ப் கேட்டிருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவ நம்மள்ட்ட முதல்ல உதவி கேட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம். அப்ப அவ கேட்டாளா? கேட்கல. இப்ப பாக்குற எல்லா சென்டென்ஸுமே பாஸ்ட்ல நடக்காத ஒரு விஷயத்த நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்ப பாருங்க, இப்ப இது வரைக்கும் பார்த்தது ஷுட் ஹாவ். ஷுட் ஹாவ்னா இந்த வேண்டும் வேண்டும் வேண்டும்ங்கிற சவுண்ட் வந்தா ஷுட் ஹாவ், இல்லைன்னா செஞ்சிருக்கணும் அந்த நும் சவுண்ட் வந்தா ஷுட் ஹாவ். இப்ப பாருங்க, குட் ஹாவ் அப்படின்னா லாம் சவுண்ட். செஞ்சிருக்கலாம், போயிருக்கலாம், படிச்சிருக்கலாம், நான் எக்ஸாம் எழுதியிருக்கலாம். இந்த லாம்னு சவுண்ட்ல சொன்னோம்னா நம்ம குட் ஹாவ் பயன்படுத்தி பேசி விடுறாங்க. சேம் அதே சென்டென்ஸ் தான். பாருங்க, நான் ஒரு குடை எடுத்துட்டு போயிருக்கலாம், நான் குடை என்ன பண்ணிருக்கணும், எடுத்துட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல போறோம். ஐ குட் ஹாவ், எடுக்கிறதுக்கு இங்கிலீஷ்லங்க டேக், டுக், டேக்கன். டேக்கன் என்னது? ஒரு குடை. அண்ட் அம்பர்லா, நான் ஒரு குடைய எடுத்துக்கிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றோம்.
ஓகேங்களா? ஆனா நம்ம எடுத்துக்கிட்டு போனோமா, எடுத்துக்கிட்டு போகல அப்படிங்கறதா அங்க அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, அவர்கள் இங்கே வந்திருக்கலாம் இல்லைன்னா வந்திருந்திருக்கலாம், ரெண்டுமே ஒண்ணுதான். லாம் சவுண்ட் வந்துச்சுன்னா நீங்க would have பயன்படுத்திக்கோங்க, அவ்வளவுதான். இப்ப பாருங்க, they could have came come here, அவ்வளவுதான். பாருங்க, they could have come here, அவங்க இங்கே வந்திருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, நீ சமைச்சிருந்திருக்கலாம். இந்த லாம் சவுண்ட் தானே வருது. இப்ப லாம் சவுண்ட் வந்தா என்ன போடணும்? ஷுட்டா குட்டா? எனக்கு அது மட்டும் தெரியும், குட். ஓகேங்களா? COULD. பாருங்க, நீ you could have, sorry, you could have cooked, நீ சமைச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? you could have cooked. நெக்ஸ்ட் பாருங்க, நீ தூங்கி இருக்கலாம். என்ன சொல்லலாம்? you slept. இந்த verb வந்து நீங்க தாங்க படிச்சுக்கணும். verb என்ன verb வந்தாலும் verb 1 என்ன வரும், 2 என்ன வரும், 3 எப்படி மாறுங்கிறத verb வந்து நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அது நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப இந்த லாம் சவுண்ட் வந்தா நம்ம என்னங்க சேர்க்கணும்? would have. ஓகேங்களா? இப்ப பாருங்க, would have வச்சு பேசுவோம். would have என்ன அர்த்தம்? நீ செஞ்சிருந்திருப்ப, நீ போயிருந்திருப்ப, அவன் படிச்சிருந்திருப்பான் அப்படின்னு சொல்லுவான் இல்லைங்களா? ஒரு கெஸ் பண்ணி சொல்றது, அதுக்குதான் would have. இப்ப பாருங்க, நீ அவங்கிட்ட சொல்லியிருந்திருப்பன்னு பேச்சுவாக்கில் சொல்லியிருக்கேன். நீ சொல்லியிருந்திருப்பாய் அப்படின்னு தூய தமிழ்ல கொடுத்துருப்ப. நீ சொல்லியிருந்திருப்ப அப்படின்னு ஒரு கெஸ் பண்றோம். இப்ப பாருங்க, யூ would have அதான் would have சொல்றோம் சேர்த்து. you would have சொல்லியிருப்ப என்னங்க இங்கிலீஷ்ல? டெல், told. அப்ப you would have told யார்கிட்ட? அவகிட்ட. நீ அவகிட்ட சொல்லியிருந்திருப்ப, எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அப்ப இந்த சொல்லியிருந்திருப்பங்கிறது கெஸ் பண்றோம். இந்த விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு நம்மளா கெஸ் பண்றோம் பாத்தீங்களா? அதுக்குதான் would have சொல்லணும். இப்ப பாருங்க, நீ அவளுக்கு கால் செஞ்சிருப்ப, நீ அவளுக்கு கால் பண்ணியிருந்திருப்ப அப்படின்னு சொல்றோம். பாருங்க, you would have called யாருக்கு? அவளுக்கு. அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்ப would have எப்ப பயன்படுத்தலாம் அப்படின்னா, கெஸ் பண்றோம் இல்லைங்களா? ஒரு விஷயம் நடந்திருக்கணும், ஒரு விஷயம் நேரம் முடிஞ்சிருக்கும், இல்லைன்னா அது நேரம் வந்திருக்கும் அப்படின்னு கெஸ் பண்றோம் இல்லைங்களா? அப்பதான் would have பயன்படுத்தும். ஓகே, got it? நெக்ஸ்ட் பாருங்க, must haveனா கட்டாயமா வருது, கம்பல்சன். கட்டாயமா நீ அதை செஞ்சிருக்கணும், 100% நீ அதை செஞ்சிருக்கணும்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் must have. இப்ப பாருங்க, நீ கட்டாயம் பள்ளிக்கு போயிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம். ஆனா அவன் பள்ளிக்கு போனானா? நோ, போகாத ஒருத்தவங்களை தான் நீ போயிருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, யூ கட்டாயம் வந்திருக்கிறதுனால மஸ்ட் சேர்க்கிறோம். ஒருவேளை கட்டாயம் இல்ல, பொதுவா ஜென்ரலா சொல்றோம், நீ பள்ளிக்கு போயிருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம should have பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? கட்டாயம்னு சொல்லும் போது நம்ம மஸ்ட் ஆட் பண்ண போறோம். யூ மஸ்ட் have. போகிறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? go, went, gone. அப்ப இங்க என்ன சேர்க்கணுங்க? gone to school. என்ன அர்த்தம்? நீ கட்டாயமா ஸ்கூலுக்கு போயிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, நீ சுத்தம் செய்திருக்க வேண்டும். இது கட்டாயம் பள்ளிக்கு போகணும்னு சொல்லியிருக்கோம். இங்க நீ சுத்தம் செஞ்சிருக்க வேண்டும்னு இயல்பா சொல்றோம். இப்ப இந்த இடத்துல மஸ்ட் ஹாவ் வருமா, ஷுட் ஹாவ் வருமா? வெரி குட். இந்த இடத்துல என்ன வரணும்? ஷுட் ஹாவ். வேண்டும், இங்கேயும் வேண்டும் தான் இருக்கு,
இங்கேயும் வேண்டும்னு தான் இருக்கு. ஆனா என்ன ஒரு டிஃபரன்ஸ்னா, இந்த கட்டாயம் அப்படிங்கிற வார்த்தை சேரதுனால மஸ்ட் சேர்க்கிறோம். இந்த கட்டாயம்ங்கிற வார்த்தை இல்ல, அதனால should have வச்சு பேசினா போதுமானது. இப்ப பாருங்க, you should have cleaned the ரூம்லாம் ஒன்றும் இல்லை. ஒருவேளை நீ ரூமை சுத்தம் பண்ணிருக்க வேண்டும் அப்படின்னா cleaned the room அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இதே நீ கட்டாயம் சுத்தம் பண்ணிருக்க வேண்டும் அப்படின்னா நமக்கு என்ன சேர்க்கணுங்க? must have. ஓகேங்களா? இது இப்போ உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். must have, should have உங்களுக்கு இப்போ இது குழப்பாதுன்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா பாருங்க, இயல்பா செஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னா should have பயன்படுத்திக்கோங்க. கட்டாயமா நீ அதை பண்ணிருக்க வேண்டும் அப்படின்னா must have யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆனா ரெண்டுமே வேண்டும் வேண்டும்ங்கிற அர்த்தத்தை தான் வரும். கட்டாயம்ங்கிற வார்த்தை வந்தா must have. இல்ல இயல்பா நீ அது ஒரு டியூட்டி, நீ அதை பண்ணிருக்கணும் அப்படின்னு இயல்பா சொல்றாங்க போது நீங்க should have வச்சு பேசிக்கலாம். ஓகேங்களா? ஆனா பேசுற எல்லா சென்டென்ஸுமே பாஸ்ட் ஈவெண்ட்டை தான் பேசுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்ப பாருங்க, ஒரே சென்டென்ஸை எடுத்து 4 சுச்சுவேஷன்லயும் எழுதிருக்கேன். நல்லா பாருங்க. I should have consulted the doctor. என்ன அர்த்தம்? நான் டாக்டரை போய் பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்றேன். பார்த்துருக்கணும், நான் பார்த்துருக்க வேண்டும்னு சொல்றேன். அது என்னுடைய டியூட்டி. இப்போ எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், இல்லை எங்கள் வீட்டுக்காரங்க உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கலாம். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? நம்ம சரி நாளைக்கு போய்க்கலாம்னு கொஞ்சம் அசால்ட்டு படுத்திடுவோம். திடீர்னு ஒன்றும் முடியாமல் படுத்துருவாங்க. அப்போ நம்ம ஃப்ரெண்டு சொல்லலாம், ஏய் நீ கூட்டிகிட்டு போயிருந்துருக்கணும், நீ கூட்டிக்கிட்டு போயிருந்துருக்கணும், டாக்டரை போய் பார்த்துருக்கணும் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு சொல்லுவாங்க. அப்போ நம்ம போனோமா? இன்னும் அது வரைக்கும் போகவே இல்லை, இனிமே தான் நம்ம போகிறோம். அது அடுத்தது, போகிறோம் போகலை அடுத்தது. ஆனால் நம்ம போகலைங்கிற விஷயத்த இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா? அந்த விஷயம் எதுவுமே நடக்கலைங்க, நடக்காத ஒன்றை தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். எப்போ? பாஸ்ட்ல நடக்காத ஒரு நிகழ்வை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அப்ப பாருங்க, யூ ஷுட் ஹாவ் கன்சல்டட் த டாக்டர் அப்படின்னா நீ மருத்துவரை அணுகி இருக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த வேண்டும் சவுண்டு வந்தா ஷுட் ஹாவ் பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, குட் ஹாவ் அணுகி இருக்கலாம், இந்த லாம் சவுண்டு தான். ஓகேங்களா? யூ வுட் ஹாவ் கன்சல்டட் த டாக்டர். நான் மருத்துவரை அணுகியிருக்கலாம். இந்த இடத்துல யூ போட்டுக்கிட்டா நீ மருத்துவரை அணுகியிருக்கலாம். இந்த இடத்துல சப்ஜெக்டை மட்டும் மாத்திக்கோங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. மற்ற எல்லாமே சேம் தான். ஓகேங்களா? இப்ப பாருங்க, ஐ வுட் ஹாவ் கன்சல்டட் த டாக்டர். நான் மருத்துவரை அணுகி இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்ல போறோம். ஐ மஸ்ட் ஹாவ் கன்சல்டட் த டாக்டர் அப்படின்னா கட்டாயம் மருத்துவரை அணுகி இருக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுல என்ன நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, இந்த வேண்டும் சவுண்டு வந்ததுன்னா நீங்க கட்டாயமா should have போட்டுக்கணும். ஓகேங்களா? வேண்டும், நீ செய்திருக்க வேண்டும், அவன் செய்திருக்க வேண்டும், அவள் செய்திருக்க வேண்டும், அவர்கள் செய்திருக்க வேண்டும், அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா should have போட்டுக்கோங்க. இப்போ must have பாருங்க, must haveக்கும் வேண்டும் தான் அர்த்தம். ஆனா கட்டாயமா நான் செஞ்சிருக்க வேண்டும், கட்டாயமா அவன் படிச்சிருக்க வேண்டும், அந்த கட்டாயம் வார்த்தை யூஸ் பண்ணா must have பயன்படுத்திக்கோங்க. இப்போ would have எப்ப பயன்படுத்தலாம் அப்படின்னா லாம் சவுண்டு வரணும். லாம், நான் படிச்சிருக்கலாம், அவன் படிச்சிருக்கலாம், அவர்கள் படிச்சிருந்திருக்கலாம், அவ படிச்சிருக்கலாம், அவன் படிச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு இந்த லாம் சவுண்ட் வந்தா would have பயன்படுத்திக்கோங்க. ஓகே, காட் இட். அடுத்து would have பாருங்க. would haveனா பேன் சவுண்ட். பேன், நான் செஞ்சிருப்பேன், அவன் செஞ்சிருப்பான், அவ செய்திருந்திருப்பாள், அவர்கள் செய்திருந்திருப்பார்கள் அப்படின்னு சவுண்டு வந்தா நீங்க would have பயன்படுத்திக்கோங்க. ஓகே, காட் இட். இப்போ எதுவா இருந்தாலுமே சப்ஜெக்ட் இதுல ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் verb 3 போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சென்டென்ஸை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.